Exercise 2.7 10th question. A man joined a company as an assistant manager. The company gave him a starting salary of 60,000 rupees. ஓகே, ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அவருடைய ஸ்டார்டிங் சேலரி வந்து எவ்வளோனா rupees 60,000. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் அவருடைய சேலரி வந்து 60,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்ரி டு இன்க்ரீஸ் இஸ் சேலரி 5% ஆனுவலி. ஒரு வருஷமா அவருக்கு 5% ஆஃப் இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கப்ப வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 years? 5 வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய சேலரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 5 years ஆஃப்டர் அப்படின்னா என்ன ஆகும்னா 6th year ஸ்டார்ட் ஆகிடும். ரைட்டுங்களா? வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 years? ஆஃப்டர் 5 yearsனா 5 வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய சேலரி எவ்வளோ போது அவருடைய 6th year சேலரி கேட்குறாங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் 6th year சேலரி என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் சேலரி வந்து அவருக்கு 60,000 அண்ட் 5% ஆஃப் இன்க்ரிமெண்ட் ஆனுவலி. ஒரு வருஷத்துக்கு 5%. 5%னா 5 divided by 100ன்னு அர்த்தம். நவ் இவருடைய சேலரி வந்து 60,000 தான். 60,000 இன்டூ 5% இன்க்ரிமெண்ட்னா என்ன? 5 divided by 100 தானே 5%. 5% அப்படின்னா 5/100ன்னு அர்த்தம். இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 5 6 are 30 அண்ட் இந்த 2 0 ஆட் ஆகும். ஸோ இவரோட இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 3,000 rupees ஃபர்ஸ்ட் இயரில் 3,000 rupees இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இங்கே 5/100 நம்ம போகிறதுக்கு பதிலாக டைரெக்டாக 60,000 இன்டூ இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100% இவருடைய சேலரினா இன்க்ரிமெண்ட் எவ்வளோ? 5% இன்க்ரிமெண்ட் அப்படின்னா 105. இன்கேஸ் டெப்ரிஷியேட் கம்மி ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா 95 போகணும். 5% கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா 95/100. 5% இன்க்ரிமெண்ட் அப்படின்னா 100% ஆஃப் சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அதில் இன்னொரு 5% கூட்டி கொடுக்குறாங்க. இது வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் இயர் சேலரியாக இருக்கும். நம்ம வேணால் இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா இந்த 2 0 கேன்சல் ஆகிடுங்களா? கேன்சல் ஆன உடனே இந்த 105 இந்த 600 மல்டிப்ளை பண்ணணும். இந்த 105 இன்ட்டு இந்த 600. ஸோ இது எவ்வளோ கிடைக்கும்னா நம்மளுக்கு 2 zeros போட்டுப்போம். 6 5s are 30 அண்ட் 6 1s are 63,000. சேலரி எவ்வளோ இன்க்ரிமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்? 5%. 5%னா 3,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட். 60,000 ரூபாய் சேலரி, 60,000 சேலரி வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் வருஷம் 3,000 இன்க்ரிமெண்ட் போட்டு மொத்தமாக எவ்வளோ கொடுப்பாங்க? 63,000. அவருடைய சேலரி 63,000 அப்படின்னு டேரெக்டாக ஃபைன் பண்ணோம்னா 100%க்கு இவருக்கு 5% இன்க்ரிமெண்ட்னா 105. 100 + 5 5% இன்க்ரிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் என்ன ஆகுது? 60,000 இன்டூ 105%. அதாவது 5% இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது வருஷத்துக்கு இன்னொரு 5% இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? மூணாவது வருஷத்துக்கு இன்னொரு 5%. இப்படி போயிட்டே இருக்கும். 5 years வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைன் பண்ணுவோம். அதாவது 6th year வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஏன்னா அவருடைய சேலரி 5 years ஆஃப்டர்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர்னா 6th year அவருடைய சேலரி என்ன நம்ம ஃபைன் பண்ணோம். இது எல்லாமே காமன் ரேஷியோ. இங்கே ஆர், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இது ரெண்டும் சேர்த்தா R², மூணாவது வருஷம் சேர்த்தா R³. அப்போ நம்மளுக்கு காமன் ரேஷியோ என்னன்னு கிடச்சிருச்சு? ஆர்ன்னு கிடச்சிருச்சு. லெட் அஸ் டேக் ஏ அப்படின்றது 60,000. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவரோட சேலரி வந்து 60,000 rupees அண்ட் காமன் ரேஷியோ நமக்கு தெரியும் 5% அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா இன்க்ரிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆஃப் 5%னா 100 கூட ஒரு 5 சேர்த்தோன்னா 105 ஆஃப் 100. 100க்கு 105 வாங்குறாரு. 5% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சேலரி ஆஃப்டர் 5 years. சேலரி ஆஃப்டர் 5 years அப்படின்னா என்ன அர்த்தம்? 6th year சேலரி. ரைட்? 5 years முடிஞ்சு 6th year சேலரி என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் அந்த n. n is equal to we are going to find 6th year சேலரி. n உடைய வேல்யூ வந்து 6. now use GP ஃபார்முலா. GP உடைய ஃபார்முலா TN 6th year சேலரி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். a into r to the power of n minus 1ன்றது காமன் ஃபார்முலா. இது வந்து nth டேர்மை கண்டுபிடிக்கிறது. ஸோ 6th yearக்கு எவ்வளோ சேலரி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம்? 6th yearனா நம்ம T6ன்னு அர்த்தம். ஏவோட வேல்யூ என்ன? 60,000 இன்டூ ஆர். ஆர் வந்து 105 divided by 100 ஹோல் டு த பவர் ஆஃப் 6. என்னன்றது 6 yearsக்கு 6th yearல என்ன சேலரி? 6 - 1. இது என்ன ஆகும்? இப்போ T6 is equal to 60,000 இன்டூ 105 divided by 100
whole to the power of 5, அதாவது 105 by 100 into 105 by 100 அப்படின்னு 5 times வந்து we have to multiply that. ஸோ 105 அப்படின்றத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 105 by 100 கேன்சல் பண்ணிப்போம். 5 2s are 10, 5 1s are 5, 5 2s are 10. ஸோ 21 divided by 20. இந்த 21 by divided by 20 5 டைம்ஸ்னா 5 டைம்ஸ் நம்ம எழுதணும், பவரில் 5 இருக்கிறதுனால. 60,000 போட்டாச்சு இன்டூ 21 by 20 into 21 by 20 into 21 by 20 into 5 times we have to write that. So 4 times ஆயிடுச்சு, 5 times ஆயிடுச்சு. now இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும். ஜீரோஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் டினாமினேட்டரில். ஸோ இங்கே 1 2 3 4 zeros இருக்கு. 1 2 3 4 zeros கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 3 4 zeros கேன்சல் ஆயிடுச்சு. அண்டு 1 2s are 2, 3 2s are 6. now நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 into 2 3 4 5 21s is there. 1 2 3 4 5 21 divided by கீழே இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். 2 into 2 into 2 into 2. so 2 2s are 4 and then again 2 2s are 4. 4 into 4 நம்ம எழுதிக்கலாம். now we are going to multiply this all those things. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 21 into 21 என்னது? 1 1s are 1, 1 2s are 2, 2 1s are 2, 2 2s are 4, 441. இந்த ரெண்டு 21 ஓட வேல்யூ 441. அகைன் இந்த ரெண்டு 21க்கு இன்னொரு 441 போட்டுக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா ஓவராலாக இந்த 4 21 ஓட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ 441 into 441 போது 1 times 441 கிடைக்கும். அகைன் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 4 4s are 16, ரிமைனிங் 1 4 4s are 16 plus 1 is 17. இது அப்படியே திரும்பி ரிப்பீட் ஆகும், ஏன்னா 4 தான் இருக்குது. ஸோ 4 6 7 1. now we are going to add 8 10 14 1 14 1 9 194481. இந்த 194481 கூட இது வந்து இதில் ஒரு 21 2 டைம்ஸ் இருக்குது, இதில் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 times 2 times 4 times ஆயிடுச்சு. 4 times into multiplication of again ஒரு 21. ஸோ அந்த 21 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 3 into 21 into 194481 divided by 16. ஸோ த்ரூ அவுட்டாக நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 76576.8 நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து T6 உடைய வேல்யூ. அதாவது 6th இயர் அந்த பர்சனுடைய வேல்யூ வந்து 6th இயர் அந்த பர்சனுடைய சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா 6th இயர் அவருடைய சேலரி வந்து 76,576.